வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சாசுகே உச்சிகாவோட லைஃப் ஸ்டோரி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த சாசுகே யாரு, எதனால இவருடைய அண்ணன் இட்டாச்சியை போட்டு தள்ளினாரு அப்படின்றதையும் எப்படி இவருக்கு ரினிகன் கிடைச்சது அப்படின்ற மொத்தத்தையுமே இந்த வீடியோல பார்த்துருவோம். பட் வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைதி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ரைட், வார பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மாட்டோம் சேனல், நான் தான் மாட்டோம். இதன் பிறகுதான் நம்ம இட்டாச்சி இந்த சண்டைலாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் வாக்காக இருசுன் சரட்டோ கிட்ட பேசுறாரு. பட் டான்ஸ் அது கிறுக்கு கும்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீ உச்சியாகலான மொத்தமா போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம இட்டாச்சியுமே பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்காக அவருடைய சொந்த கிளானான உச்சியா கிளானே போட்டு தள்ளுறான். கரெக்டா நம்ம இட்டாச்சி அந்த உச்சியா கிளான சேர்ந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இறங்கி சம்பவம் செஞ்சுட்டு இருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே உச்சியா அவனுடைய அகாடமி முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். பட் நம்ம சாசுகே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பதறி அடிச்சு நம்ம சாசுகே வீட்டு உள்ள வந்து பாக்குறான். கரெக்டா நம்ம இட்டாச்சி அவனுடைய வீட்டுக்கு அது திறக்கும் போது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே போட்டு தள்ளிருக்கான். அவங்க அப்பா அம்மா சாகிறத கண்ணு முன்னாடி பார்த்தா சின்ன பையன் நம்ம சாசுகேக்கு எந்த அளவுக்கு கொளிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா சாசுகேவை அவனுடைய கெஞ்சிச்சுல வேற லாக் பண்ணுவான். இத்தனை பேர் கொண்ட நம்ம இட்டாச்சியால பாத்தீங்கன்னா அவனுடைய தம்பி சாசுகேவை கொல்ல முடியல, கொல்ல மனசு வரல. அது மட்டும் இல்லாம அப்ப நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா பயங்கர வெறியா இருப்பான். பட் அவனால பாத்தீங்கன்னா இட்டாச்சியை கொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். நம்ம சாசுகே அப்பதான் பாத்தீங்கன்னா குழந்தைன்னு சொல்லலாம். சோ நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா இட்டாச்சியை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே பயங்கர பவர்ஃபுல்லா மாற நினைக்கிறான். சோ அதனாலே பாத்தீங்கன்னா அவன் லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற அகாடமில ஜாயின் பண்ணி பயங்கரமா படிச்சு எல்லா டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். அதன் பிறகுதான் நம்ம சாசுகே சக்குரா அண்ட் நருட்டோ இவங்க கூட சேர்ந்து டீம் 7ல ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டீம் சென்சே யாருன்னா நம்ம கக்காஷி. இந்த ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே ரொம்பவே ரக்கடா இருப்பான், சிரிச்சு கூட பேச மாட்டான். இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோவை சாசுகேக்கு சுத்தமா பிடிக்காது, நருட்டோவுக்குமே பாத்தீங்கன்னா சாசுகேவை சுத்தமா பிடிக்காது. சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. நம்ம கக்காஷியோட டீம்ல இருக்கணும்னா அதுக்கு நம்ம கக்காஷியோட அந்த பில் டெஸ்ட்ல பாஸ் ஆகணும் இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா இந்த டீம் 7க்குமே பில் டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கக்காஷி 3 பேருமே அடிச்சு போட்டு நம்ம நருட்டோவை பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டுட்டு சக்குரா அண்ட் சாசுகே இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அதை வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாரு. பட் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் தான் சாப்பிடணும், நருட்டோக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் போட்டு போவாரு. பட் நம்ம பசங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கும் ஊட்டி விட்டுறானுங்க. பட் இதை நம்ம கக்காஷி தூரத்துல இருந்து பார்த்து முடிகிறார். பார்த்துட்டு நம்ம கக்காஷி திட்டுவாரு அடிப்பாரு நினைச்சா அதுதான் இல்ல, இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அவருடைய டீம்ல சேர்த்துக்கிறதுக்காக ஓகே சொல்றாரு. ஸோ அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த டீம் 7க்கு லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த மிஷினை இவங்க சாதாரணமா தான் நினைப்பாங்க. பட் போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது கொஞ்சம் டேஞ்சரான மிஷின். ஸோ இவங்களுடைய மிஷின் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கான் பார்த்தீங்கன்னா டாசோனா இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை கட்ட விடாம ஒரு பணக்கார டான் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்கான். ஸோ அவங்கள இவங்க தடுத்து அந்த பிரிட்ஜை கட்ட வைக்கணும், அதுதான் இவங்களுடைய மிஷின். இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ்ல இருந்து சில நிஞ்சாக்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டான் பார்த்தீங்கன்னா சாபுசாவை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுறான் இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக. ஃபர்ஸ்ட் அந்த 2 அடியாட்களை பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவே போட்டு தள்ளுருவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசாவே டேரக்டா வந்துருவான். அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு ஓட விட்டுருவாரு. ஸோ அதன் பிறகு இந்த பிரிட்ஜை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு வாட்டி ஃபைட் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாபுசா கூட சேர்ந்து அக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்துருவான். ஸோ ஒரு பக்கம் நம்ம சாபுசாக்கும் கக்காஷிக்கும் ஃபைட் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நருட்டோ சாசுகே விசஸ் அக்கு ஃபைட் நடக்குது. அக்குவுமே சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆளுங்க 2 பேருமே சும்மா வளைச்சி அடிப்பான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அக்கு நருட்டோவை போட்டு தள்ளிட்டு கொல்றதுக்காக வருவான். பட் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே லிட்டரலா அவனுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாத்துவான். பட் அதே சமயம் நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா சாபுசாவை பிடிச்சி லாக் பண்ணிட்டு அவனுடைய சிட்டோரி பவர் எடுத்து சாபுசாவோட நெஞ்சிலேயே குத்தலாம்னு சொல்லிட்டு வருவான். பட் அப்ப பாத்தீங்கன்னா அக்கு குறுக்குல வந்து அந்த சிட்டோரி பவரை அவனுடைய நெஞ்சில வைப்பான். சோ இதனால பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே நம்ம அக்கு இறந்து விடுகிறார். சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா சாபுசாக்கு டாக்கிங் ஜுட்சுவை போறான். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சாபுசா மனம் திருந்துகிறார். சோ மனம் திருந்தின நம்ம சாபுசா பாத்தீங்கன்னா சம வெறியில போயிட்டு இவன் அமுச்சு விட்டான் பாத்தீங்களா ஒரு டானு, அவனே போட்டு தள்ளுறான். பட் அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாபுசாவுமே செத்து போறாரு. சோ அதன் பிறகு நம்ம டீம் 7 பாத்தீங்கன்னா கொனகா வில்லேஜுக்கு ரிட்டர்ன் வந்துறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டோன்னே பாத்தீங்கன்னா கொனகா வில்லேஜ்ல அந்த ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சோ வழக்கம் போல அந்த ஜூனியர் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா அவருடைய ஷரிங்கன் யூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுறாரு. சோ அதன் பிறகு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரோச்சுமாரு சாசுகேவை தேர்ந்தெடுத்து அவனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா அந்த கேசரி மார்க் இருக்கும் பாத்தீங்களா, அதை போட்டு விட்டு போயிடறான். ஸ்டார்டிங்ல நம்ம சாசுகேவில் பாத்தீங்கன்னா அந்த கேசரி மார்க்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே போட்டு தருவாரு. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சக்குரா சாசுகேவை கட்டி பிடிப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த கேசரி மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஐ மீன் மார்க் மரியாது, மார்க்கால வந்து பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸாமோட அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1vs1 ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபைட்டில் நம்ம சாசுகேவோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்ட மண்டியன் சண்டை போடுவான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே வின் பண்ணுவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சாசுகேவோட உடம்புக்குள்ள இருந்த அந்த கேசரி மார்க்கை பார்த்துருவாரு. ஸோ நம்ம கக்காஷி இதை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷியால அது முடியல. ஸோ அதன் பிறகு நம்ம சாசுகேக்கு பார்த்தீங்கன்னா காரா கூட ஃபைட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு சில ஜுட்ஸஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ நம்ம சாசுகே அந்த ஜுட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபைட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடும். பட் அதுக்குள்ளே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னா சாசுகே பயந்து ஓடிட்டான், அவ்வளோதான், அவன் காராவை பார்த்து பயந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடானுங்க. பட் அப்பதான் நம்ம கக்காஷி அண்ட் சாசுகே 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாசான என்ட்ரி கொடுக்குறானுங்க. ஸோ இப்போ நம்ம சாசுகேக்கும் காராக்கும் ஃபைட் நடக்குது. பட் அந்த ஃபைட்ல நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ராக்லி எப்படி நம்ம காராவை அடிச்சானோ
அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா காராவை ரிட்டர்ன் அடிக்கிறான். நம்ம சாசுகே அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா காராவால் தடுக்க முடியல. ஸோ அதனால காரா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி சாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாண்டை அவனுடைய பாடி சுற்றி ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ப்ரொடெக்டடாக இருக்கான் உள்ள. பட் இதை பார்த்து நம்ம சாசுகே அப்பயும் விட்டுற மாதிரி தெரியல. அவனுடைய சுட்டோரி பவர் எடுத்து வேகமாக வந்துட்டு அந்த பால் இருக்குது பார்த்தீங்கன்னா சாண்ட் பால், அதுக்குள்ளேயே கை விட்டு அடிப்பான். பட் இவன் குத்துறது பார்த்தீங்கன்னா காராவோட உடம்புக்குள்ளேயே போயிட்டு குத்திக்கும். நம்ம சாசுகே அடிச்ச அடியில் காராக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பிளட் வருது. அப்போ தான் நம்ம காரா பார்த்தீங்கன்னா பிளட் இஸ் மை பிளட்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லுவான். பட் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் காபுட்டோ இவங்க எல்லாம் வந்துட்டு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருசோன் சொல்லிட்டு டோபி செத்து போயிடுவாரு. ஸோ இதெல்லாம் சாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்கோரு பார்த்தீங்கன்னா காராவை கூட்டிட்டு போயிடுவான், கூடவே டமரியும் போயிடுவா. பட் இப்படி போனவங்கள நம்ம சாசுகே வழி மறைச்சு உங்களை வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிடுறான். பட் அப்போ நம்ம கன்கோரு காராவை அமுச்சு விட்டு அவன்ட்டு நம்ம சாசுகேவோட சண்டை போடுவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷினோ வந்துடுவான் அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம சாசுகே ஷினோவை அந்த கன்கோரு கூட சண்டை போட விட்டு சாசுகே பார்த்தீங்கன்னா காராவை தேடி போயிடுவான். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா காராக்கும் சாசுகேக்கும் ஃபைட் நடக்குது. பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காரா ஒரு ஜிஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பீஸ்டோட பவர்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டில் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவனுடைய சிடோரி பவர் யூஸ் பண்ணுவான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே கிட்ட இருக்கிற மொத்த சாக்கராவும் காலியாகி மயங்கி கீழே வந்துருவான். இதை பார்த்து நம்ம காரா சாசுகேவோட கதையை இந்த இடத்துலயே முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறார் நம்ம நருட்டோ. ஸோ நம்ம நருட்டோ காராவை டிஃபீட் பண்ணிட்டு அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கிங் நோ ஜுட்ஸு போட்டு அவனையும் மனம் திறந்து வைக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம இட்டாச்சி கக்காஷியை கெஞ்சுட்ஸுல லாக் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருப்பான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை அண்டு அசுமாலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இட்டாச்சி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒட்டு கட்டுட்டு என்னது இட்டாச்சி வந்துட்டானா தோ போகிறான் அவனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். பட் அவன் பின்னாடியே பார்த்தீங்கன்னா மைட் கை போவாதரா நின்றா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போறாரு. அப்போ நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நருட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாசுகேவே வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம சாசுகேவுக்கும் இட்டாச்சிக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. பட் அதில் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஈஸியாகவே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சாசுகேவை கொல்ல மாட்டான். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜிரையா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ ஜிரையா வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அண்டு கிசாமி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவானுங்க. இட்டாச்சி கிட்ட சமாடி ஆனார் இல்லையா நம்ம சாசுகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஒரு ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டுருவானுங்க. அப்போ தான் நம்ம சாசுகே ஒரு விஷயத்தை உணர்றான், நம்ம இட்டாச்சி கொல்லணும்னா இதை விட பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்றத உணர்கிறார். பட் அப்போ நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருப்பான். ஸோ இப்போ நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைகலப்பாகி சண்டை போட்டுக்கலாம் மாடி மேலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாடி மேலே போகிறானுங்க. ஸோ இப்போ நம்ம நருட்டோக்கும் சாசுகேக்கும் ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசன்கன் பவர் எடுத்துகிட்டு வருவான், நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சிட்டோரி பவர் எடுத்துகிட்டு வருவான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேருக்கு மோதி வருவானுங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே பிரிச்சு விடுவார். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பவர்ஸ் இருக்கும். ஸோ அதே பவர்ஸோட போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு டேங்க் இருக்கும், அந்த டேங்க்ல போய் மோதுறானுங்க. நம்ம நருட்டோ அடிச்சாடியில் அந்த டேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் ரிலீஸ் ஆகும். அதே நம்ம சாசுகே அடிச்சாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ல இருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். இதை பார்த்து நம்ம சாசுகே நம்மளை போடு நம்ம பவர் தான் கெத்து அப்படின்னு நினைப்பான். பட் இறங்கி பின்னாடி போகும்போது தான் தெரியுது நம்ம நருட்டோ அடிச்சாடி எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு. ஸோ இதன் பிறகு நம்ம சாசுகே நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு நினைப்பான். பட் அப்போ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சாசுகேவை கட்டி போட்டுட்டு அட்வைஸ் பண்ணுவார். பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா கக்காஷி சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டான். அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா நீ என்ன வில்லனா உன்னையும் போட்டு தள்ளுவேன், உனக்கு சொந்தமானவங்க எல்லாருமே போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி டைலாக் விடுறான். இதை கேட்ட நம்ம கக்காஷி அது உன்னால முடியாத தம்பி, ஏன்னா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும். ஸோ நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அனுப்பிச்சாலு ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா சாசுகேவை கூட்டிட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம சாசுகே அந்த சவுண்ட் 4 இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறான். அப்போ நம்ம நருட்டோ சாசுகேவை தடுத்து லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் அப்போ பார்த்தீங்கன்னா சாசுகே விசஸ் நம்ம நருட்டோ திருப்பி ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட்டில் நம்ம சாசுகே நருட்டோ அடிச்சு போலந்துறான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நருட்டோக்குள்ள இருந்த குராமா எட்டி பார்க்கும் வெளியே. ஸோ இதன் பிறகு தான் நம்ம சாசுகே பரவாயில்ல நருட்டோவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் பேண்டை போட்டுக்கிட்டு சண்டை போடுவான். ஸோ இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் நம்ம நருட்டோ அவனுடைய ரசங்கன் பவர் எடுத்துட்டு வருவான், நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய சிடோரி பவர் எடுத்துட்டு வருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நேருக்கு மோதிக்கிறானுங்க. பட் மோதிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மயக்கடைஞ்சு கீழே விழுந்துருவான். சாசுகே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அதன் பிறகு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தியுமே பார்த்தீங்கன்னா சாசுகேவுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஸோ அதனால சாசுகே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுறான். ஒரோச்சிமாரு சாசுகேவோட பாடியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுவான். நம்ம சாசுகே ஒரோச்சிமாரு கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சுகட்சு ஜூகோ கரினி இவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறின நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா நருட்டோவை போட்டு தள்ளிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ இருக்கிற அந்த இடத்துக்கு வருவார். பட் அப்போ நம்ம நருட்டோ கூட பார்த்தீங்கன்னா எமட்டோலாம் இருப்பான். ஸோ இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. இந்த சமயத்தில் நம்ம நருட்டோ அவனுக்குள்ள இருக்கிற குராமா கூட பேசிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி உள்ள வந்துருவான். இதை பார்த்து நருட்டோக்கும் சரி குராமாவுக்கும் சரி பயங்கர ஷாக்கு. ஸோ அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜுட்ஸு போட்டு எல்லாருமே அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ஜுட்ஸு யூஸ் பண்ண வருவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம உரோச்சிமாரு வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. இந்த இடத்துல நம்ம சாசுகே என்ன ஜுட்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ரியல் நருட்டோ ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்படியே சில காலங்கள் போகுது. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாரு காபுட்டோவை பார்த்து இதுதான்டா சாசுகேவோட படி எடுக்கிறதுக்கான கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாசுகே உரோச்சிமாருவே போட்டு தள்ளுறான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உரோச்சிமாரு செத்துருக்க மாட்டான். உரோச்சிமாருவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா The Life of Orochimaru அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ உரோச்சிமாரு போட்டு தள்ளிட்டு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா கரின், சுகட்சு அண்ட் ஜூகோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமா மாத்திக்கிறான். அது மட்டும் இல்லாம டெய்டரா இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட்டு அவனுமே போட்டு தள்ளுறான் நம்ம சாசுகே. சாசுகே டெய்டராவை போட்டு தள்ளி இருக்க மாட்டான். பட் டெய்டராவை பார்த்தீங்கன்னா இவனு கூட சண்டை போறதுக்கு நம்ம சூசைட் பண்ணி செத்து போலாம் அப்படின்ற மாதிரி செத்து போயிடுவான். அது மட்டும் இல்லாம அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி மண்டா வர வைப்பான். இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சாசுகேக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம இட்டாச்சி சாசுகேவை ஈஸியாவே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அப்பயும் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டைக்கு வருவான். இந்த சண்டை பார்த்தீங்கன்னா டக்குலாம் முடியாது, பல மணி நேரங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மங்கேங்கீஸ்வரிங்க யூஸ் பண்ணி சுசனோ வர வச்சிருவான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவால அவனுடைய பாம்பு வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ சுசனோ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அது எதையுமே பெருசாக எடுத்துக்காம நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியில நிறைய பேப்பர் பாம்ஸை கட்டி இட்டாச்சி மேலே அனுப்புவான். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடிஞ்சிடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி பயங்கர டயர்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாமல் சாசுகேவோட நெத்தியில 2 விரல வைப்பான் பார்த்தீங்களா, அதை வச்சு சம்பவ இடத்துல செத்து போறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சாசுகே அடிச்சு சாகல, அவனே நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். நம்ம இட்டாச்சி அவனுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பான். ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க மாட்டான், கொஞ்சம் மண்ட கொலராக தான் இருப்பான். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது டோபி, அப்போதைக்கு டோபியா இருப்பான். ஸோ டோபி தான் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு அவங்க அண்ணனை பத்தின முழு உண்மையுமே சொல்றான். அதாவது எதனால இட்டாச்சி அவனுடைய சொந்த கிளான மொத்தமா போட்டு தரலாம் அப்படின்றதையும், அப்போ டான்ஸ் கிறுக்கு கும்பிட்டு பண்ண வேலை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ சாசுகே கிட்ட சொல்றான். ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் லீஃப் வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜை மொத்தமா போட்டு தள்ளுறதுக்காக வருகிறார். இட்டாச்சி செத்து போனா பார்த்தீங்களா, அப்பதான் நம்ம சாசுகேக்கு மங்கேங்கீஸ்வரிங்க நவே காய்க்கும் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ ஒபிட்டோ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அக்கட்சுகி டீம்ல போயிட்டு ஜாயின் பண்றான். ஸோ அப்போ அக்கட்சுகி டீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட டீமுக்கு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அதுதான் கில்லர் பீ இருக்கான் பார்த்தீங்களா, 8-tailed beast, அவனை கேப்சர் பண்றது தான் ஒரு மிஷினா கொடுக்குறாங்க. சாசுகேவோட டீமை பார்த்தீங்கன்னா கில்லர் பீ அடிச்சு போட்டு 8-tailed beast கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஷேடோ ப்ரோன்னு. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 5 சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதாவது இருக்கிற எல்லா காகேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்போ நம்ம ஒபிட்டோ உச்சிகா பார்த்தீங்கன்னா சாசுகேவை அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பான். பிகாஸ் அங்கே டான்ஸ் வரப்பான், நீ போயிட்டு அவனை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சாசுகேவை அந்த இடத்துக்கு அமைச்சிருப்பான். பட் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்க்கும்போது டான்ஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். பட் அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ரைக்காகே, காரா இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே கூட சண்டை போறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே பயங்கர அடி வாங்குறாரு. பட் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஒபிட்டோவை பார்த்தீங்கன்னா டேரக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாசுகேவை பார்த்தீங்கன்னா அவனுடைய கம்மி யூஸ் பண்ணி வேற ஒரு டைமென்ஷன் கமிச்சு விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பதான் நம்ம ஒபிட்டோ உச்சியா 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்றான். ஒபிட்டோ சாசுகேவை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணா பார்த்தீங்களா, அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம டான்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான். ஸோ இப்போ நம்ம சாசுகேக்கும் டான்ஸோக்கும் ஃபைட் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோ கையில் கட்டு போட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அந்த கட்டை அவுப்பான். அவுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஏகப்பட்ட ஷெரிங்கன் இருக்கும். பட் நம்ம சாசுகே கிட்ட தான் மங்கேங்கி ஷெரிங்கன் இருக்குல்ல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவன் சுசனோ வர வச்சு டான்ஸோ கூட சண்டை போடுவான். நம்ம சாசுகே அடிக்கிற ஒவ்வொரு அடிக்குமே பார்த்தீங்கன்னா டான்ஸோ கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷெரிங்கனா மூடிட்டே வரும். இந்த ஃபைட்டோட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோ சாசுகேக்கு பயந்து போயிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரீன் இருப்பாங்க. ஸோ கரீனை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன கொல்ல வந்தா நான் கரீனை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். பட் இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ரியாக்டே பண்ண மாட்டான். ஸோ கரீன் கூட சேர்ந்து டான்ஸோட உடம்புக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சாசுகே லேசரை விட்டுருவான். ஸோ அதன் பிறகு நம்ம டான்ஸோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு சாசுகே கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். பட் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து அவனை ஸ்டாப் பண்ணுவான். ஸோ வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்தா பாமை ஆக்டிவேட் பண்ணி வெடிச்சு போயிடுவான். ஸோ டான்ஸோ கிறுக்கு குமட்டை சம்பவ இடத்திலேயே இறந்து விடுகிறார். ஸோ அதன் பிறகு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சக்குராவரா வந்துட்டு சாசுகே கிட்ட பேசிட்டு இருப்பா. பட் நம்ம சாசுகே தான் கொஞ்சம் வெறியா இருக்கானே. ஸோ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சக்குராவுமே போட்டு தலை வருவான். பட் அப்போ தான் நம்ம கக்காஷி வந்துட்டு சக்குராவை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா சக்குராவை பார்த்து நீ கரீனை தூக்கிட்டு போய் காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருவான். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும். ஸோ நம்ம கக்காஷி கூட சண்டை போகிறதுக்காக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சுசுனா வர வைப்பான். பட் அது பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மங்கேங்கி ஷெரிங்கனை யூஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட சாக்கரா இருக்காது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். ஸோ அதன் பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே சக்குராவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு போவான். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு சக்குராவை காப்பாற்றுவான். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க 2 பேருக்கு ஃபைட் வர மாதிரி இருக்கும். பட் அப்போ நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அதாவது டோபி பார்த்தீங்கன்னா சாசுகே ரிட்டர்ன் கூட்டிட்டு போயிடுவான். ஸோ இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம காபுட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி
நம்ம இட்டாச்சியை வர வச்சிருவான். ஸோ ரிட்டன் வந்து நம்ம இட்டாச்சி அவனுக்கு காபுட்டோவுக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டு காபுட்டோவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோவை தேடி போறான். அப்பதான் நம்ம சாசுகே போற வழியில இட்டாச்சி இந்த சைடு போறதை பாக்குறான். ஸோ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா வண்டி வளைச்சிக்கிட்டு இட்டாச்சி கூடயே போறான். ஸோ அதன் பிறகு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காபுட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம இட்டாச்சி சாசுகே வெர்சஸ் காபுட்டோ ஃபைட் நடக்குது. இட்டாச்சி அண்ட் சாசுகே இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம காபுட்டோ சிங்கிளாலா டஃப் கொடுப்பான். காபுட்டோ பாத்தீங்கன்னா அப்பா அவனுடைய அந்த சேஷ் மூடு இருக்கு பாத்தீங்களா அதுல இருப்பான். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே அண்ட் இட்டாச்சி இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சுசோனோ வர வச்சு தான் கபுட்டோ கூட ஃபைட் பண்ணுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணாலுமே நம்ம கபுட்டோ பாத்தீங்கன்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா கபுட்டோ எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாத்தீங்கன்னா இசானாக்கியை போட்டு விட்டுறாரு. இந்த இசானாக்கி அப்படின்றது ஒரு விஷுவல் ஜுட்சு. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இசானாக்கில மாட்டிக்கிட்டா நீங்க திருந்துற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் அது சும்மா விடாது. ஸோ இப்போ நம்ம காபுட்டோவே பாத்தீங்கன்னா ஆக்டிவா இல்லை இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா காபுட்டோ மூலியமா வந்த இட்டாச்சியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் நம்ம இட்டாச்சி சாசுகே கிட்ட என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு காத்தோட கத்தா மறைஞ்சு கரைஞ்சு போயிடுறாரு. இந்த இடத்துல நம்ம சாசுகேக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் ஒன்று சொல்றான் அவனு சொல்றான் மண்டை குளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன்ல இருக்கான். வில்லேஜ்னா என்ன கிளான்னா என்ன ஷினோபினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா உரோச்சிமாருவை பாக்கிறதுக்கு போறான். எப்பரா உரோச்சிமாரு தான் செத்துறானே அவனை எப்பரா பார்க்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை. பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கு இருப்பாங்க. அதாவது சாசுகேவோட பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கு இருப்பாங்க. அவங்களோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம உரோச்சிமாரோட கேசடு மார்க் இருக்கும். ஸோ அதுல ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணி நம்ம உரோச்சிமாருவை பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வெளியே வந்து நம்ம உரோச்சிமாரு பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டான். என்னப்பா என்ன ஹெல்ப் பண்ணும் எதுக்காக வரச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்பான். ஸோ சாசுகேவோட மனசை பாதிக்கப்பட்ட அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உரோச்சிமார் கிட்ட சொல்றான் சாசுகே. சரி ஓகே இவ்வளவுதான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம உரோச்சிமார் பாத்தீங்கன்னா ஒயிட் ஜெட்ஸுவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு இருக்கு பாத்தீங்களா அதை போடுவான். ஸோ நம்ம உரோச்சிமாரோட ரீஅனிமேஷன் ஜுட்சுல தான் பாத்தீங்கன்னா செத்து போன 4 ஒக்கேகேஸுமே ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அப்படி வெளியே வந்து 4 ஒக்கேகேஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு தான் மூத்த குடிமகன். ஸோ அவரு நம்ம உரோச்சிமாரோவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம அஷிராமா செஞ்சு பாத்தீங்கன்னா உரோச்சிமாரோவை பார்த்து எதுக்காக எங்களை ரிட்டர்ன் வர வச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு நம்ம உரோச்சிமார் பாத்தீங்கன்னா சாசுகேவை கை காமிச்சு இந்த இருக்கான்ல இந்த பையனுக்கு ஏதோ டவுட் இருக்கான். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் உங்களை வர வச்சேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவாரு. பட் அங்க இருக்கிறவங்களே நம்ம டோபிராமா பாத்தீங்கன்னா சாசுகேவை கொஞ்சம் நக்கலா தான் பார்ப்பான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்கும். ஸோ அதன் பிறகு நம்ம ஆளுங்க கொடுத்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டு அதாவது நம்ம அஷிராமா செஞ்செல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளனேஷனை கேட்டு சாசுகே பாத்தீங்கன்னா மனம் திருந்துக்கிறான். ஸோ அதன் பிறகு தான் அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா நடக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வராங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே நருட்டோ அண்ட் சக்குரா இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி அந்த சமனை வர வைப்பானுங்க. அப்போ கூட நம்ம நருட்டோ டீம் 7 மறுபடியும் வந்துச்சு ஐப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவாரு. அப்பதான் நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா டென்டெயில்டு பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கா இருப்பான். ஸோ அவனை தடுக்கிறதுக்காக நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவாங்க. பட் நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அடிச்சு தூக்கி போட்டுருவான். பட் அதன் பிறகு இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அதாவது நம்ம நருட்டோ வந்துட்டு குராமாவோட பவர்ஸ் எடுப்பான். நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா சுசோனோவோட பவர்ஸ் எடுப்பான். ஸோ அதன் பிறகு இந்த 2 பவர்ஸையும் மேட்ச் பண்ணி சண்டை போடுவானுங்க. அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்கும். ஸோ இதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ அந்த டென்டெயில்டு பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கா இருந்து ரிலீஸ் ஆயிடுவான். ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த அந்த பீஸ்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுவுமே ரிலீஸ் ஆயிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா மாதராவோட சண்டை போடுவான். அப்ப மாதராவே பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம டோபிராமா செஞ்சிருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம மாதரா வச்சுக்க அவனுடைய அந்த பிளாக் ரைஸ் இருக்குல்ல அதுல லாக் பண்ணி தரையோட தரையா புதைச்சிருவான். பட் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே மாதராவை பின்னாடி இருந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. பட் அப்ப நம்ம மாதரா பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட நெஞ்சிலேயே கத்தி ஏறிடுவான். ஸோ கத்தி குத்துவான நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா தரையில படுத்துட்டு இருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட மனசுக்குள்ள அகரமோ வந்து பேசுவாரு. அதன் பிறகுதான் நம்ம அகரமோ சாசுகே கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. அதாவது இந்திராசுராவோட மறுபிறவி தாண்டா மாதரா அண்ட் அஷிராமா அவங்களுக்கு அடுத்து நீயும் நருட்டோவும் இருக்கீங்க. ஸோ நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய பாதி பவர்ஸ் அதாவது அகரமோ இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பாதி பவர்ஸ் நம்ம சாசுகேக்கும் மீதி பாதி பவர்ஸ் நருட்டோ கிட்டையும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம அகரமோட பவர் சாசுகே கிட்ட இருக்கு அதை ஞாபகம் வச்சுங்க. அதே சமயம் வெளியே என்ன நடக்குதுன்னா நம்ம கபுட்டோ இருக்கான் பாத்தீங்களா அவன் அவனுடைய சாக்கராவை சாசுகே கிட்ட கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாத்துறான். இதன் பிறகுதான் நம்ம சாசுகேவோட லெஃப்ட் ஐ இருக்கு பாத்தீங்களா அது ரினிகனா அவேக் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே அண்ட் நருட்டோ 2 பேரும் சேர்ந்து மாதரா உச்சிகாவை போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. பட் நம்ம மாதரா உச்சிகா பாத்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட இருக்கிற அந்த ரினிகன் எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட் சுக்கியாமியை ஆக்டிவேட் பண்ணிடுறான். பட் அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே அவனுடைய சுசோனோ வர வச்சு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே கக்காஷி சக்குரா அண்ட் நருட்டோ இவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க. நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த சுசோனோ விட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் அப்ப நம்ம சாசுகே தான் பாத்தீங்கன்னா நருட்டோவை தடுத்து நிறுத்துவாரு. ஸோ இதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது மாதரா உச்சிகாவை பின்னாடி இருந்து குத்தி மாதரா உச்சிகாவையே சாவடிச்சிடும். ஸோ சம்பவ இடத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சிகா செத்து போயிடுவான். அதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா காவியா உட்சுக்கி ரிட்டர்ன் வந்துடுவா. ஸோ காவியாவை எதிர்த்து சண்டை போறதுக்காக நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே 2 பேருமே பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுவானுங்க. பட் அப்போ காவியா பாத்தீங்கன்னா நருட்டோ வேற ஒரு டைமென்ஷன் அடிச்சிருவா சாசுகேவை பாத்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன் அடிச்சிருவா. பட் அந்த சமயத்தில் நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா நல்லவனா மாறிடுவான். ஸோ அவன் பாத்தீங்கன்னா நம்ம சாசுகேவை வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து அவனுடைய டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி இங்க கொண்டு வந்துருவான். ஸோ இப்போ நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே 2 பேரும் ஒன்னாயிட்டானுங்க இல்லையா. ஸோ 2 பேரும் சேர்ந்து பொலன்னு பழகுறானுங்க காவியாவை. ஒரு கட்டத்தில் டீம் 7 3 பேர் சேர்ந்து காவியாவை அடிச்சு சீல் பண்ணிடுறானுங்க. ஸோ அதன் பிறகு நம்ம அகரமா பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம அகரமா பாத்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து நீ என்னப்பா பண்ண போற அடுத்து அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா
இருக்கிற எல்லா டைல்டி பெஸ்ட்டுமே போட்டு லாக் பண்ணிட்டு எல்லா இந்த ஷினோபி வேல்டையுமே ஒன்னாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா அவருடைய ரினிகனை யூஸ் பண்ணி எல்லா பெஸ்ட்டையுமே கண்ட்ரோல் எடுப்பாரு. இதை பார்த்து நம்ம அகரோமா பாத்தீங்கன்னா நருட்டோ பார்த்து நீ தான மகனே இதெல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையுமே பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட ஒப்படைச்சிருவாரு. ஸோ இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ விசஸ் சாசுகே ஃபைட் நடக்குது. நருட்டோவும் சரி சாசுகேவும் சரி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாத்தி அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறானுங்க. இந்த ஃபைட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இழுத்துனே போகுது. ஸ்டார்டிங்ல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பவர்ஸ்ல யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுப்பானுங்க. பட் நேரங்கள் போக 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 பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாக்கரெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் கம்மியாகுது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது. இந்த ஃபைட்டோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்டையுமே சுத்தமா சாக்கரா இருக்காது. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டைஜூட்ஸ்ல தான் சண்டை போட்டுப்பானுங்க. பட் கடைசியா நம்ம சாசுகே பாத்தீங்கன்னா அவனுடைய சுடோரி பவர் எடுப்பான். இந்த சைடு நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா அவனுடைய ரசங்கன் பவர் எடுப்பான். ஸோ இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறானுங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி. சரி ஃபைனலா இந்த சண்டையில யார் தானே வின் பண்ணா அப்படின்றத போய் பார்த்தா யாருமே வின் பண்ணி இருக்க மாட்டானுங்க. அடிச்சடியில ஆளுக்கு ஒரு கை போனதான் மிச்சம். ஸோ மரணடியும் ஆன ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மட்டியாகி ஒரே இடத்துல படுத்துட்டு இருப்பானுங்க. சரி வழியில ரெண்டு பேரும் துடிச்சிட்டு இருப்பானுங்க நினைச்சா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இதன் பிறகு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இன்ஃபினிட் சுக்கியாமில மாட்டிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி வருவாங்க. ஸோ இதன் பிறகு பாத்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சாவை ஃபுல்லாக முடியுது. அதன் பிறகு நம்ம சாசுகேவை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நாளைக்கு ஜெயிலில் அடிச்சிருப்பானுங்க. பட் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதோட பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டன் ஃபுல்லாக முடியுது. இதன் பிறகு பாத்தீங்கன்னா 2 மூவி இருக்கு. அதில் தான் நம்ம நருட்டோக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ அதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா நருட்டோட பையன் பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம சாசுகேக்கும் சக்குராக்கும் பாத்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணோட கதையை